இன்றைய வாக்குத்தத்தம் ஏசாயின் புஸ்தகம் 49 அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல், தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமா அருமையானவர்களே, தாயானவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கி கொடுத்திருக்கிறார். நம்மள எங்க வச்சிருக்கிறாரா? அவருடைய உள்ளங்கைக்குள்ள வைத்திருக்கிறார், உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அம்மா இல்ல, அப்பா இல்ல, கண் பார்வை இல்ல, கூட பிறந்தக்கு யாருமே இல்ல. கர்த்தரை ஒரு வினாடி விட மறக்கவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, என்ன மாத்திரல உங்களை ஒவ்வொருவரையும் தேவனுடைய உள்ளங்கையில் வைத்திருக்கிறார். நிச்சயமா மறக்க மாட்டார். உங்களை ஆசீர்வதிப்பது உறுதி. எங்கள் அன்பான் நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அமை ஸ்தோத்திரம். கண் கலங்கி இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அவங்க எல்லா முகத்திலும் கண்ணீரை துடைத்து இந்த நாள் ஆசீர்வித்து அவங்க வாழ்க்கையில காணப்படுற எல்லா குழப்பத்திலிருந்து விடுதலையாக்கி சமான சந்தோஷத்தாரும் நீர் அப்படி செய்யப்படுறதற்காய் கோடான கொடி நன்றி. எல்லா துதிகானமாக்கி செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரமபிதாவே, ஆமென்.